ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஐயோ, இந்த ரிப்போர்ட் இவர் எங்கதான் வச்சாரு? எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. இந்த அபி வேற ஏபிசிடி எழுதுறேன்னு சொல்லி கையில கிடைக்கிற பேப்பரெல்லாம் எடுத்து கிறுக்கிட்டு இருப்பா. ஒருவேளை எழுதுறேன்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்துட்டாலோ? ஐயோ, எடுத்திருந்தாலும் எங்க வச்சிருக்கான்னு வேற தெரியலையே. இந்த தலகாணிக்குள்ள எங்கேயாவது வச்சிருக்காளா? எங்கேயுமே இல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. இனி இவர் தான் மறந்து போய் எங்கேயாவது வச்சிருப்பாரு. எங்க இன்னும் எல்லா இடத்துலயுமே ரிப்போர்ட் தேடிட்டங்க, எங்கேயுமே காணோம். எங்க வச்சீங்க? எங்க வச்சிருக்கேன்னு தெரியலன்னு தானே தேடுறதுக்கு உன்னை கூப்பிட்டேன். திரும்ப எங்க வச்சிருக்கீங்கன்னு என்கிட்டயே கேக்குற. எனக்கு தெரிஞ்சா நானே போய் எடுத்துக்க மாட்டேனா? ஐயோ, வச்ச உங்களுக்கே தெரியலன்னா அப்ப எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க, எங்கேயும் இல்லங்க. எங்கேயும் இல்லனா இப்ப ரிப்போர்ட் வேணுமே. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ரிப்போர்ட் கொண்டு போகணும்ல. தேடு, அதுக்கு தானே நான் வர சொல்லியிருக்கேன். சரி தேடுறேன். ஆனா நான் மட்டும் தேட மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் மட்டும் தேடினா இப்போதைக்கு கிடைக்காது. நீங்களும் சேர்ந்து தேடுங்க. பின்ன நான் வராம நானும் சேர்ந்து தேடுறதுக்கு தானே வந்திருக்கேன். சரி தேடுங்க, நானும் தேடுறேன். அம்மா யபி வா, உன்னை எப்ப கூப்பிட்டா நீ எப்ப வர? அப்பாவோட ஃபைல காணோம். நீ ஏதாவது ஏபிசிடி எழுதணும்னு எடுத்தியா? பாலா பால் நான் எக்கல, நம்ம அம்மா தான சாப்பிட்டுட்டு இருந்தா. யபி பால் இல்ல, ஃபைல். அப்பாவோட ஒரு பெரிய புக் மாதிரி இருக்கும்ல ரிப்போர்ட், அத காணோம். அத தான் பாத்தியான்னு கேக்குறேன். நீ நிறைய பேப்பர் எல்லாம் எடுத்து வச்சு ஏபிசிடி எல்லாம் எழுதிட்டு இருப்பல்ல, அந்த மாதிரி ஏதாவது எழுதுறதுக்காக அப்பாவோட ஃபைல எடுத்தியா? புக்கா? என்ன புக்கு? ஏபிசிடி புக்கா? ஐயோ அபி, ஒரு புக்கும் இல்ல. நீ போய் விளையாடு. ஏய் லூஸ் ஆடி, நீ அவளே சின்ன குழந்தை, அவளுக்கு ரிப்போர்ட் தெரியுமா? அவட்ட போய் கேட்டுட்டு இருக்க. ஐயோ இல்லங்க, அவதான் எப்ப பார்த்தாலும் ஏபிசிடி எழுதுன்னு சொல்லி வீட்ல இருக்க பேப்பர் எல்லாம் எடுத்து வச்சு எழுதிட்டு இருப்பா. ஷமீரோட ரூம்ல அவன் ஷெல்ஃப்ல இருந்து காலேஜ் புக்ஸ் எல்லாம் எடுத்து ஏபிசிடி எழுதுறேன்னு கிறுக்கிட்டு இருப்பா. அந்த மாதிரி ஒருவேளை நம்ம ரூம்ல அந்த ஃபைலை பார்த்துட்டு ஏபிசிடி எழுதுறேன்னு எடுத்துட்டாலோ என்னவோ. அவ எடுத்து எங்காவது வச்சிருந்தா கரெக்டா அவட்ட கேட்டோம்னா கொண்டு வந்து கொடுத்துருவா. இருங்க யபி, இங்க நம்ம ரூம்ல இருந்து ஏதாவது புக் நீ எடுத்தியா? எடுத்து கொண்டு போய் அங்க மாமா ரூம்ல எங்கயாவது வச்சிட்டியா? புக் நான் எடுக்கலையே. பேபி ரூம்ல நிறைய புக் இருக்கு, வேணுமா? ஐயோ, இவ ஒரு லூசு, அவ ஒரு லூசு. அபி, அந்த புக்கெல்லாம் இல்ல. அப்பாவோட வேற ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டை தேடிக்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்னா என்னது அப்பா? அது பேபி ரூம்ல இருக்கும். பேபி தான் நிறைய புக் வச்சிருக்கு. ஆமா ஆமா, உன் பேபி புக் மட்டும் தான் நிறைய வச்சிருப்பான், ஆனா படிக்க மாட்டான். ஏங்க, இப்போ நம்ம ரிப்போர்ட்ட காணோம் தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட உங்களுக்கு அவனே தான் சொல்லணுமா? ஐயோ சரிடி, நான் அவனை எதுவும் சொல்லல. உங்களால தேட வந்ததையே மறந்துடுவான் போல. ஏபி, அங்க உன் பேபி ரூம்ல நிறைய புக் இருக்குல்ல, அங்க போய் அப்பாவோட ரிப்போர்ட் இருக்கான்னு தேடுப்போ. எங்க அவளை போய் தேட சொல்றீங்க? அங்க அவன் ரூம்ல நிறைய புக் இருக்கும், அதுல ரிப்போர்ட் எதுன்னு அவளுக்கு எப்படிங்க தெரியும்? நான் வேணா இங்க ரிப்போர்ட் இருக்கான்னு தேடுறேன். நீங்க அபியை கூட்டிட்டு போய் அவ ரூம்ல எங்கயாவது போட்டிருக்காளான்னு போய் பாருங்க, போங்க. இது நீ இங்க தேடுற, நான் அங்க போய் தேடணுமா? அதுக்கு எதுக்கடி ரிப்போர்ட்டை தேடணும்? சரி அபி, வா நம்ம பேபி ரூம்ல போய் ரிப்போர்ட் தேடலாம். சரி அப்பா. சரி நட. இங்க என்னங்க, அவ கூட ஷமீர் ரூம்ல போய் ஃபைல தேட சொன்னா அவளை வெளியில அனுப்பிட்டு கதவை சாத்துறீங்க. அவ அங்க போய் தேடட்டும், நம்ம இங்க தேடலாம். ஐயோ எங்க, நான் தான் சொன்னேனே அவ ரூம்ல நிறைய புக் இருக்குங்க. அதுல உங்க ரிப்போர்ட் எதுன்னு அவளுக்கு தெரியாதுங்க. நீங்க போனா தான் தெரியும். அவளுக்கு எல்லாம் தெரியும், அவ தேடுவா, விடு. எங்க அவ மட்டும் தேடினா உங்களுக்கு இப்போதைக்கு ரிப்போர்ட் கிடைக்காதுங்க. நீங்களும் போய் தேடினா தான் ரிப்போர்ட் கிடைக்கும். ஐயோ ஷைலு, நான் போய் தேடினாலும் அங்கிருந்து ரிப்போர்ட் கிடைக்காது. ஏன்னா ரிப்போர்ட் தான் இங்க இருக்கே. எங்க ரிப்போர்ட் உங்க கையில வச்சுட்டு தான் எங்களை இவ்வளவு நேரம் தேட சொன்னீங்களா? உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நானும் தேட வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? வழி விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஏய் இருடி, எங்க ஓடுற? என் மக்கு ஃபைலை என்கிட்ட வச்சுட்டே உன்னை தேடுறதுக்கு கூப்பிடும் போதே தெரியல நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டுருக்கேன்னு. எங்க உங்களுக்கு காலங்கத்தாலே வேற வேலை இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போல நீங்க? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய்க்கலாம். இப்போ ஒன்றும் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பெரிய எமர்ஜென்சி எல்லாம் இல்லை. இப்போ எமர்ஜென்சி இங்கே தான். என்ன எமர்ஜென்சி? ஐயோ என்ன விடுங்க. சக்திகள் வேற மத்தியானம் சாப்பிட கூப்பிடணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் சமைக்க வேண்டியதுக்கு வேலை இருக்கு. ஏது மத்தியானத்துக்கு தானே, அதுக்கு இன்னும் ரொம்ப டைம் இருக்கு, கொஞ்சம் இருடி. ஐயோ என்னங்க நீங்க என்னைக்கு இல்லாம இன்னைக்குன்னு பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள், அதான்.
ஸ்பெஷலான நாளா? என்ன நாள்? அதானே, நீ எல்லாத்தையும் மறந்துடுவியே மக்கு. ஐயோ, எனக்கு வீட்ல இருக்கிற வேலையில எதுவும் ஞாபகம் இல்லைங்க. என்னன்னு நீங்களே சொல்லுங்க. சொல்றேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால இதே நாள், டைம் கூட கரெக்டா இதே 10 மணின்னு தான் நினைக்கிறேன். ஒரு அழகான பொண்ணு கையில புக்ஸோட காலேஜ் வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு ஸ்மார்ட்டான பையன் அவகிட்ட வந்து ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணான். ஐ லவ் யூ. என்ன மேடம், இன்னைக்கு என்ன நாள்னு இப்ப ஞாபகம் வந்துச்சா? ஐயோ ஆமல்ல, இன்னைக்கு ஜூலை 6. நீங்க என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண நாள். மறந்தே போயிட்டங்க. ஆமா மேடம், மறந்துடுவீங்களே. ஏன்னா குழந்தைங்களை பாத்துக்கணும், வீட்டு வேலையை பாத்துக்கணும், தம்பியை பாத்துக்கணும், எல்லாரையும் பாத்துக்கணும். ஆனா புருஷனை பார்க்க மட்டும் மறந்துடுவீங்க. ஏங்க, புருஷனை பார்க்கலாம் மறக்கல, புருஷனெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். என்ன இந்த நாளை மட்டும் மறந்துட்டேன், அவ்வளவுதான். ஏய், எங்க புருஷனை பாக்குற? சரி, இப்போ புருஷன் இவ்வளவு பக்கத்துல இருக்கேன்ல, எப்படி பாக்குறேன் நானும் பாக்குறேன். அதுக்கு என்ன, இப்பதான் பார்க்க முடியாது. நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க, சாயந்தரம் பார்த்துக்கலாம். சாயந்தரமா? அவ்வளவு நேரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. உனக்காக தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு 2 hours பர்மிஷன் போட்டிருக்கேன். 2 மணி நேரம் கழிச்சு போன போதும் நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். நீ இப்பவே பாரு. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க, எனக்கு வேலை இருக்கு. என்னால இப்ப பார்க்க முடியாது, நான் போறேன், விடுங்க. ஏய், நான் உன்னை விட்டாதானே நீ போவ. ஐயோ, எங்க விளையாடாதீங்க, எனக்கு வேலை இருக்குங்க. எனக்கும் தாண்டி வேலை இருக்கு. அங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் கூட பார்க்க போகாம இங்க பொண்டாட்டியை பாக்குறது தான் முக்கியம்னு இருக்கேன். நீ என்னடானா சமைக்கிற வேலை தான் முக்கியம்னு போறேன்னு நிக்கிற. ஷைலு, இன்னைக்கு நான் உன்கிட்ட முதல்ல என் காதலை சொன்ன நாள். அன்னைக்கு நான் என் காதலை சொல்லும்போது எனக்கு நீ எப்படி தெரிஞ்சியோ அப்படிதான் இப்பவும் தெரியல. இதோ இப்படிதான் அன்னைக்கு கூட நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது பயந்து போய் பேன்னு முழிச்சு பார்த்துட்டு இருந்த. அதே மாதிரி தான் இப்பவும் பாக்குற. இந்த 7 வருஷத்துல எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனா மாறாம இருக்கிறது உன் கண்ணும் நம்ம காதலும் மட்டும்தான். இன்னொரு விஷயம் கூட மாறல. என்னது? உங்களோட இந்த சேட்டை. என்னதான் பெரிய டாக்டர்னு வெளியே வரப்பா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இன்னும் அந்த சேட்டை போகல. ஹேய், எப்படி போகும்? மற்றவங்களுக்கு தான் நான் டாக்டர், உனக்கு நான் என்னைக்குமே அதே ஃப்ராடு தான். சரி 7 வருஷத்துக்கு முன்னால இருக்கிறதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன்றதுக்காக அப்பா அலைய விட்ட மாதிரி இப்பவும் அலைய விடாத. இப்ப நீ என் பொண்டாட்டி. எங்க பொண்டாட்டினா அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இல்லையா? ஹேய், காதலுக்கு எதுக்குடி நேரம் காலம்லாம்? இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்கு. அலாரம் வச்சிருக்கேன். அலாரம் அடிக்கிற வரைக்கும் எதுவும் பேசாத. ஷைலு, இன்னைக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ண நாள். அப்போ இப்போ ப்ரப்போஸ் பண்ணணும்ல. ஐ லவ் யூ. எங்க இரு, நீ என்ன கேட்க வரேன்னு புரியுது. எப்பவுமே ப்ரப்போஸ் பண்ணும்போது gift கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். இன்னைக்கு gift எதுவும் காணுமேன்னு பாக்குறியா? வச்சிருக்கேன். என்ன gift? அதுவா, தரேன். கடிவாளம் இல்லாத காற்றாக நான் மாற வேண்டாமா? இங்க வேணுங்க. எனக்கு வேணுங்க. கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவென்று போகட்டும். பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன, நம் உயிர் ரெண்டும் உடல் ஒன்றில் வாழ்ந்தால் என்ன, தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. அப்பாடா மச்சான், ஒரு வழியா உன் மாமன் சொன்னதுனால அந்த பைக் ஒர்க் ஷாப்ல நம்ம 2 பேருக்கு வேலை கிடைச்சிருச்சுடா. ஏன்னா இவ்வளவு நாள் சரி நீ உக்காட்டுறது காசு வாங்கிட்டு வருவ, நம்ம வண்டிக்கு பெட்ரோலை போட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு இருப்போம், நமக்கு வேற எந்த செலவும் இல்ல. ஆனா இதுக்கப்புறம் அப்படி முடியாது இல்லடா. வீட்டுல கயல் வேற இருக்கா, செலவுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு யோசிச்சேன். நல்ல வேலை இந்த வேலையாவது கிடைச்சது. இந்த கல்யாணத்தையே எல்லாரும் கால் கட்டுன்னு சொல்றாங்கன்னு இப்பதான்டா மச்சான் புரியுது. நம்ம 2 பேரும் இவ்வளவு நாள் எவ்வளவு ஜாலியா எதை பத்தியும் கவலைப்படாம ஊர் சுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாரு, கயல் வந்த உடனே பொறுப்பா இருக்கணும், வேலை பார்க்கணும், வீட்டு செலவுக்கு காசு வேணும்னு இப்படியும் ஒரு இடத்துல கட்டி போட்டுருச்சு பத்தியா. இல்லன்னா இந்த மெக்கானிக் கிடைக்கலாம் நம்ம 2 பேரும் வேலைக்கு போயிருப்போமாடா. ஆனா இப்போ பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா, அவளுக்காகவாது சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த மெக்கானிக் கடைக்கு வேலைக்கு போயிருக்கோம். எல்லாரும் சொல்ற மாதிரி வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்துட்டா லைஃபே அப்படியே மாறிடுது இல்லடா மச்சான்.
என்ன நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், இவன் பாட்டுக்கு என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் டே சக்தி, என்னடா? என்னடாவா? நீ என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடா. நீ என்ன சொல்லிட்டு இருந்த? நான் சொல்றது இருக்கட்டும், நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு முதல்ல. அது சொன்னா நீ திட்டுவ, வேணா விடு. இப்ப நீ சொல்லலனாலும் திட்டுவேன், ஒழுங்கா சொல்றா. டே சக்தி, அது 3 வருஷத்துக்கு முன்னால அந்த பொண்ணு. பத்தியா முறைக்கிற, நான் சொல்லல, விடு. டேய் முறைக்கெல்லாம் இல்ல, சும்மா தான் பார்த்தேன். சரி இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? டே சக்தி, அன்னைக்கு சரக்கு அடிச்சப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லடா. ஆனா நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், என்னமோ நடந்துச்சு. அது என்னன்னால எனக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தா அது என் மைண்டுக்கு வரவே இல்லடா. அன்னையில இருந்து தான் சரக்கு அடிச்சா அதுக்கப்புறம் தெளிஞ்சதும் எல்லாத்தையும் மறந்துடுறேன்னு வாழ்க்கையில சரக்கே அடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஆனா நேத்து நம்ம சரக்கு அடிச்சப்போ 3 வருஷத்துக்கு முன்னால அங்க நடந்தது எனக்கு என்னமோ ஞாபகத்துக்கு வந்துச்சுடா. என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு? டே, நான் பார்த்தல, அந்த பொண்ணோட இடுப்புல மச்சம் இருந்துச்சுடா. அது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வரலடா. சரி, அந்த பொண்ணு இடுப்புல மச்சம் இருந்துச்சுன்னு சொல்றியே, அந்த பொண்ணோட முகத்தை பாத்தியா? அந்த பொண்ணோட முகம் ஞாபகம் இருக்கா? முகம் இல்லடா, முகம் சரியா ஞாபகம் இல்லடா. ஏண்டா முகம் ஞாபகம் இல்ல, ஆனா இடுப்புல மச்சம் இருந்தது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லடா சக்தி, அது என்னமோ தெரியலடா. அந்த இடுப்புல இருந்த மச்சம் தாண்டா என் மனசுல நல்லா பதிஞ்சுது. நல்லா பதிஞ்சது போ. டேய் இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு சரக்கு அடிச்சப்போ நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகத்துல இல்ல. நீ ஞாபகத்துல இல்லன்றதுனால தான்டா கேக்குறேன். நான் தான் அன்னைக்கு மப்ல இருந்தேன், நீ தெளிவா தானே இருந்த. அன்னைக்கு என்ன நடந்துச்சு நீ அதை சொல்றா? ஐயோ, அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தது ஞாபகம் இருக்கிறதுக்கே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கான். இதுல வேற அன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் சொன்னோம், அவ்வளவுதான். ஏற்கனவே கனவுல வர பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும்னு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல அந்த பொண்ணை பத்தியும் சொல்லிட்டோம்னா அப்புறம் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும்னு நம்மள சாவடிச்சிருவோம். கனவுல வர்ற பொண்ணை கூட அது கனவுடான்னு சொல்லி இவனை ஏமாத்திடலாம். ஆனா நிஜத்துல வந்த பொண்ணை என்ன சொல்லி இவனை ஏமாத்த முடியாது. அதுலயும் அந்த பொண்ணு முகத்தை நம்ம பார்த்திருந்தாலாவது சரி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஆனா அந்த பொண்ணு முகத்தை நம்மளும் பார்க்கல. இப்ப மட்டும் அன்னைக்கு நடந்தது இவங்கிட்ட சொன்னோம், அவ்வளவுதான். அப்புறம் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும்னு தெருவா அலைய விட்டுருவான். சொல்ற சக்தி, அன்னைக்கு நீ நிதானமா தானே இருந்த. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த பொண்ணோட இடுப்புல இருந்த மச்சத்தை நான் பார்த்தேன். அப்புறம் என்னோட ஷர்ட்டை கழட்டி கொடுத்தேன். ஆனா அதெல்லாம் எதுக்குன்னு தான் எனக்கு ஞாபகம் இல்ல. ஐயோ, அரைகுறையா எல்லாம் ஞாபகம் வருது. நீ எல்லாமே ஞாபகம் வந்துட்டா நம்ம உயிரை வாங்கிருவானே. டேய் ஒன்னும் நடக்கலடா. அது அந்த பொண்ணோட ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சுன்னு நீ உன் ஷர்ட்டை கழட்டி கொடுத்த, அவ்வளவுதான். என்னது, ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சுன்னு ஷர்ட்டை கழட்டி கொடுத்தனா? ஆமாண்டா. டேய் இல்லடா, ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சுன்னு ஷர்ட்டை கழட்டி கொடுத்ததுக்காகலாமா எனக்கு அவளை மறக்க முடியாம இப்படி மைண்டுக்கு வரும்? அது மட்டும் இல்லடா, அன்னைக்கு நான் பார்த்த அந்த பொண்ணோட இடுப்புல தண்டா மச்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுதான் எனக்கு கனவுலயும் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் அன்னைக்கு நான் பார்த்த பொண்ணு தான் என் கனவுலயும் வந்திருக்கா. அன்னைக்கும் நான் அவன் முகத்தை சரியா பார்க்கல, அதனாலதான் கனவுல கூட எனக்கு அவன் முகம் தெரியல. ஐயோ, 2 சீனையும் ரீமிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு சீனை உருவாக்கிட்டு இருக்கானே. இனி நம்மள வச்சு செய்யாம விடமாட்டான் போல. இல்லடா சக்தி, அன்னைக்கு வேற என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அந்த பொண்ணுதான் என் கனவுல வந்திருக்கா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். டேய் அது எப்படிடா 3 வருஷத்துக்கு முன்னால பார்த்தவ 3 வருஷம் கழிச்சு நேர்ல வர்றதே அதிசயம். அது எப்படிடா கனவுல வருவா? அதை தாண்டா நானும் சொல்றேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதை நான் மறந்துட்டேன். இப்ப அவ திரும்பவும் என் கனவுல வந்திருக்கானா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கு ராகு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவளுக்கும் எனக்கும் இடையில ஏதோ ஒண்ணு இருக்குடா, அதனாலதான் திரும்பவும் அவ என் கனவுல வந்திருக்கா. கனவுல வந்தவளை தேடுறேன்னு சொன்னப்போ அது வெறும் கனவு தான், அவளை நீ என்னன்னாலும் தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னல. ஆனா இப்போ அவ கனவு இல்ல, அவ நிஜத்திலயும் வந்திருக்கா. நேத்து சரக்கு அடிச்சதுனாலதான் அந்த விஷயமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. கனவுல வந்தவன் நிஜத்துல இருப்பாளோ என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவன் நிஜத்துல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, கனவுல வந்தவளை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. கூடிய சீக்கிரமே அவளை நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன சொல்ற ஐஷு? உன் லைஃப்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா? அதே கையல், அன்னைக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. சக்தி உன் கழுத்தில தாலி கட்டினதை உன்னால ஏத்துக்க முடியலன்னு நீ இவ்வளவு வருத்தப்படுற இல்ல? அப்போ என் லைஃப்ல நடந்ததுக்கு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்.
ஐயோ ஆமா ஐஷு, நீ சொல்றத கேட்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. அப்ப உனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா அதுக்கப்புறம் நீ அவனை பார்க்கவே இல்லையா? இல்ல கையல், நான் அவனை எப்படி பார்க்க முடியும்? நான் காலேஜ் டூருக்காக இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தப்பதான் இதெல்லாம் நடந்தது. திரும்ப டூர் முடிஞ்சு நான் கேரளா போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னால தமிழ்நாட்டுக்கு வரவே முடியல. சிலப்போ நான் இங்க தமிழ்நாட்டிலே இருந்திருந்தா கூட அதுக்கப்புறம் அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா நான் கேரளா போனதுக்கு அப்புறம் என்னால அவனை தேட கூட முடியல. அப்புறம் அந்த விஷயத்தை அப்படியே மறந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னால மறக்கவே முடியல. ஓரோ திவசம் ராத்திரி தூங்கலான்னு கண்ணு மூடினா கூட எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் இந்த 3 வருஷத்துல என்னால அவனை மறக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதான் அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு காலேஜ் முடிஞ்சதும் என் சேட்டன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தேன். இப்ப கூட நான் இங்க வந்தது அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு தான். ஆனா அவனை எப்படி தேடணும்னு எனக்கு தெரியல. அவன் முகத்தையும் நான் பார்த்ததில்ல. அவன் பேர் என்ன, அவன் எந்த ஊரு, எதுவும் எனக்கு தெரியாது. ஆனாலும் அவனை எங்கெங்கே தேடி கண்டுபிடிச்சிடலான்ற நம்பிக்கையில தான் நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுதான் கையில் லைஃப். நம்ம லைஃப்ல யாரு வரணுங்கிறத நம்ம முடிவு பண்றதில்ல, அது ஏற்கனவே கடவுள் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா எந்த ஆயாலும் சரி, நம்ம லைஃப்ல நமக்கு வரணும்னு இருக்கவங்க எப்படியாச்சும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. அவனும் என்கிட்ட வந்து சேருங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். அதே போல நீயும் சக்தியும் சேரணுங்கிறது தான் விதி. அதனாலதான் நீங்க 2 பேரும் சேர்ந்துருக்கீங்க. அதை நீ தான் புரிஞ்சுக்கிட்டு சக்தியோட சேர்ந்து வாழணும். இல்ல ஐஷு, நீங்கெல்லாம் சொல்றது எனக்கு புரியாம இல்ல. ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. எனக்கு புரியுது கையல், அது திடீர்னு நடந்ததுனால உன்னால ஏத்துக்க முடியல. இதே ஒருவேளை நீ சக்தியை பார்த்து பேசி பழகி அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவர் உன் கழுத்துல தாலி கட்டியிருந்தா உன்னால அவரை ஏத்துக்க முடிஞ்சிருக்கும். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சக்தி கிட்ட பேசி பழகி அவரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண, நிச்சயமா உன்னால இந்த லைஃபை ஏத்துக்க முடியும். அப்படி ஏத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஐஷு. இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.